பரிதாரத்தை பூசிக்கொள்ள இந்த கனகபுரி நாட்டை வந்தெழுத்து மாநகரி ஆட்சி தான் யாரவன் வந்தெழுத்து மாநகரி ஆட்சி தான் யாருக்கு இருக்காங்க மாட்டேன் அப்படியே நீ வேடிக்கை பாத்துக்கறேன் போய்ச்சா பூரா போடுறா எந்த வச்சு எம்ஆர்எஃப் டயர் மேரிக்கிற மாதிரியா என்ன பையனாவ போடா ஒரு அண்ணனை போட்டு அடிச்சுக்கிறாங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கறான் வேடிக்கை என்னடா தம்பி ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் வாத்தா சாவச்சு ஓடுவேன் ஏய் வாத்தா சும்மாடா ஏய் என்னாச்சு உனக்கு ஏங்க கோவம் வரதுல குறுக்கியா பேசுவேன் ஏன் கோவம் என்ன நான் தான் கோவமா பாருங்க கோவமா பேசாத சரி விடு இந்த கனகபுரி நாட்டை ஏய் தவற பேச வாத்தா அவர் பேசுறா அவர் பேசுறா டேய் டேய் போடா சும்மா டேய் வாடா டேய் என்னடா உங்க டேய் டேய் வாடா டேய் வாடா விடா போடா டேய் ஓடுடா உள்ள போ அப்படியே சிப்ஸ் போடுற மாதிரி மொழிரும் ஏய் வரும்போது சண்டை போடுடா ஏய் என்னாச்சு சும்மா செவனா நினைக்கிற என்ன வந்து அது அடிக்க போறியா அடிக்க முடியாது அடிச்சு பாரு ஏய் அடிச்சு பாரு அடிச்சு பாரு சாடா கீ அது பாரு ஏய் போ உட்காரா வாத்தா தெரிமுஞ்சே போ உட்காரா அடிச்சு பாரு வாத்தா வந்து வாங்கி வரா சரியா மூஞ்சோ சேதிக்கற நல்ல கேவி சூத்தாட்டா வாத்தா போடா ஏய் போடா வெக்கல பேசுற ஏய் போடா என்ன போடா ஏண்டா நான் யாரு நான் சொல்றேன்ல என்ன பாரியா முகத்த பாறா மூஞ்சி பார்க்காத சூத்த பார்க்க முடியாது ஏய் இந்த கனகபுரி நாட்டை ஆளு கனமாகரி பேசிக்கிறியா தம்பி என்னடா உங்களுக்கு ஆளு கனமாகரி பேசிக்கிறியா ஆபரேட்டர் கூட சேர்த்துக்கினா நான் மத்த கீச்சிடுவாரா அரை மணி நேரத்துல தூக்கிடு வாடா டேய் மாத்தா மூஞ்சில பூரா விட்டுருவேன் அண்ணா யார கையில உதிருது ஐயோ சுகர் மாத்திரை போடல சாமி சுகர் மாத்திரை நோ டேப்லெட் ஒன்லி சிரப் வச்சா வாய பயம் வாயில வச்சா பயம் வச்சா வாய பயம் வாயில வச்சா பயம் ஆனண்டா உனக்கு ஏய் ஐயாக்கு பயம் வேணாம்டா பனானா குறா ஆமா சப்போட்டா வாங்கி குடுறா தப்பி கிடக்குற இந்த கனகபுரி நாட்டை கனக மகாராஜா என்ற பெயர் சிறப்பாக எந்தவித குறையில்லாமல் ஆட்சி செய்து வருகிறேன் அப்படி நாட்டு மக்களுக்கு குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதை சொல்ல முடியாது வரக்கூடாது இதை கேட்ட மகிழ்ச்சி அடைந்து இருந்தாலும் எனக்கோ திருமணம் முடிந்து ஒரே ஒரு மகனை ஈன்றெடுத்து ஓ மை காட் ஒண்ணே ஆமாண்டா இன்னொன்னு கேட்டு நான் கொடுத்துருப்பேன் நீ எப்படி கொடுப்ப கடவுளாண்ட போய் வேண்டிக்கின ஐயாவுக்கு குழந்தை இல்லையே ரெண்டாவது ஒரு குழந்தை வேணும் வேண்டிக்கின்னு இருப்பேன் நீ வேண்ட ஆமா எப்படி வேண்ட எப்படி ஐயாவுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா ஆபரேட்டருக்கு தாள் குத்துறன்னு வேண்டிக்கினேன் நீ குத்துக்க மாட்டே அவன் வாய் தான் சப்போர்ட் ஆட் இருக்கும் அப்படியா குழந்தைக்கு பேர் சூட்டினேன் கதிரவன் வளர்ந்தான் வெளிநாடு சென்றிருக்கிறார் பட்ட படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறார் இந்த செய்தியை நம்ம பொண்டாட்டியாண்ட நம்ம பொண்டாட்டியா சாமி குலத்திற்கணி என்பார் தாமரை பெண்ணின் நலத்திற்கணி என்பார் ஆனம் தனக்கணிதான் தான் சொல்ல உலகத்திற்கரம் என்ன நான் மணிக்கு நூலு கேட்பேன் அடக்கம் பெண்கள் கடல் ஒருமை மகளை போல பெருமை தன்னைத்தானே கொண்டு ஒழுங்கி நோன்றி என்ற திருப்பில் ஏற்பேன் பெண்ணின் தமிழ் நிலத்து வாழ்வழி பெண்ணாவல் என்று என் நாட்டு மன்னருக்கு மனைவியாகி கனகவல்லி என்ற பெயரோடு வந்து வருகிறேன் இருந்தாலும் அத்தனை காண்பது வழக்கம் அல்லவா போய் வெயில காஞ்சி போடுங்க அறிவியல் கடவுள் அடமான போட்ட புத்தியல் கடவுள் போய் போட்ட அறிவு அடிச்சறவ அவள பயங்கரமா வந்து ஆமாண்டா ஐயோ இப்படி நடக்குது நான் அடிக்கலையே மகாராஜா நம்ம தலைமையில கல்ல தூக்கி போட்டாராமா போச்சமா ஐயோ கேளும கதியே ஒரு சோகம் வந்தா வாயில வயித்துல தலைமையில அடிக்குவாங்க இவன் முன்ன அடிக்கிறா பின்னாடி அடிச்சுறானே அங்க அடிச்சுறா தான் துக்கு காமிக்குமா ஏய் ராஜாக்கு என்னடா ஆச்சு ராஜாவுக்கு தாமா தோரிக்கு என்னடா ஆச்சு தோரிக்கு தாமா சாமிக்கு என்னடா சாமிக்கு தாமா
கணவர் ஆச்சாடா? ஆமா, மத்தவங்க 6 பேர் இருக்காங்க. நல்லதமா வேன்ல வந்துக்கிட்டே தாரு. சாப்பாட்டுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் காசு கொடுத்தாங்க சொன்னாங்களா இல்லையோ? உத்திரமேர் வந்து இறங்கினாருமா. யார் ராஜா 100 ரூபாய்க்கு வாங்கி வர பார்த்தா 4 இட்லி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டாமா. 4 இட்லி வாங்கி வச்சு சிக்கன் ரைஸ் எடுத்து துண்டாரு. வயிற்று வஞ்சனை பண்ண மாட்டாரு அவரு. அதுக்கு அவரு துட்டுல சாப்பிடணும். ஏன் சிக்கன் ரைஸ் தான் கட்சிதா? சித்தப்பா தானடா அவரு. சித்தப்பா தான் அவர் துட்டுல சாப்பிடணுமா? எதுக்கு தான் சித்தப்பான்னு கிடையாதா? யார் ராஜா இதுக்கு தான் அப்படி சாப்பிட்டாரா? சொல்லிட்டாருடா. ஐயா உன்னை கூப்பிட்டா சொன்னாரு. என் சுவாமி இதை வச்சு நான் பயந்து விட்டேன்டா. மன்னர் வருகிறா. பக்கத்தில் நீ வந்து கண் மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்று மனம் படைத்தேன். பாம்பு கொத்த வந்தா ஒருத்தா எழுந்து ஓடு. அரை மணி நேரத்தில் தூங்கிடுவேன். எங்க தூக்கி போய் அடிப்புனே தெரியாது உன்னை. ஏய் என்னாச்சு உனக்கு? நாகாத்தா மேல ஏச்சாங்க. நாகாத்தா மேல வந்தாளா? நாகாத்தா மேல ஏச்சா. நேரா புத்து தேடிக்கிட்டு போனா பாரு. சரி. இந்த கரிமுஞ்சி போய் புகாச்சானே. புகாச்சா? புத்து விட்டுக்கறான் நண்டு வல்ல போடுறான். எல்லாம் இங்கதானா? ஆமா எல்லாம் இங்கதாங்குதே. இருக்கோ. நாகாத்தா மேலே ஆண்டா மகுடி வாசி கூட குத்துவாளா? நாகாத்தா படம் எடுத்து யாருன்னு பாப்பாங்க? வாயில எத்தேத்தால வைக்கிட்டு நானே. நேத்த வாயில எடுத்து அவளே மகுடிடா. மகுடி மகுடி சொல்றேன்னா அப்பப்போ எடுத்து வைக்கிட்டா. அத்தா சொல்லு கண்ணே. யாரு சொல்லு கண்ணே? ஏமா நீ கூப்பிட்டா? ஏங்க என் மொண்டாட்டி குரல் மாதிரியே இருக்குதுங்க. என் மொண்டாட்டி குரல் அம்மா குரல் ஒரே மாதிரி இருக்குதுங்க. என் மொண்டாட்டி வயிறு கூட தேத்தா. என்ன என் மொண்டாட்டி கூட அம்மா ஒரு சுத்து பேச்சாக்குறாங்க. ஒரு சுத்து கம்மியா இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் என் மொண்டாட்டி தான். மேல கை வைக்கிறேன். நீ வைக்கிற? டேய் நான் வைக்கலடா. நான் ஒரு மகாராணி. நான் வைக்கலடா. நீ வைக்கலாமா? நீ வச்ச கை நான் வச்ச கால் அவன் வச்சா. ஏய் ஐயோ கைடா என்ன? கை புஜமான்னு கேட்ட. ஏய்
வாங்கடாங்க. இத பாருங்க, உங்கள் இருவருக்கு பதங்க வேலை கிடையாது. அவங்க 2 பேர் தான் வேலையா? ஆமாண்டா. ரைட். நானும் என்னோட கணவரை கலந்து பேச போறேன்டா. நீங்க ஒரு பகமா கலக்குங்க, நாங்க ஒரு பகமா கலக்குறோம். என்ன கலக்கலே? ஏதோ கலக்குனீங்கம்மா. சரியான ஆளுப்பா. அவருக்கு எனக்கு 1000 இருக்கும். எங்களுக்கு ஒரு 500 கொடுங்க. ஏன் வாங்குது போதாதா? போதுமா? போது போங்கப்பா. போடா உள்ள போடா, டேய் போடா உள்ள. போடா. அடுத்து சொல்ற அளவுக்கு வெச்சு கூடாது. யார்கிட்ட கம்மியாட்டியே. லேடி நான் சைனீஸ். இதா. ஏய் எப்படிடா? ஓ ப்ரோ. ஏய் விமலே. ஏய் டாப்ரே. வாடா. வாடான்றாங்க, எப்பறானுங்கறான். ஓகேப்பா. அருறுனா. படுத்துக்கோ. படுத்துக்கோ. இங்க வா. சரிம்மா. அக்கா காலையில சத்தியமா சைக்கிள மாட்டிக்கிட்டு செத்துடுடா நீ. டேய் சைக்கிள் மணி செத்துவாங்க. சைக்கிள போகும்போது மாட்டிக்கிட்டு செத்துடுவா. கம்மியாட்டி காதுல போகாதீங்கம்மா. சரியான ஆளுடா. அவனை அனுப்பி நீ என்னடா செய்றே? ஏமா ஒன்னும் தானே சேர்த்து சொன்னேன். எனக்கு வேலை இல்லையா? ஆமாண்டா. நானும் போவா. சரிம்மா. போ. ஐயா எப்பா தோவட்டாங்கடா ஜெயம் பட ஹீரோயின் சதா 4 லைட் கட்டா போது வரைங்க. அந்த அம்மா அந்த படத்துல எவ்வளவு அழகா ஒல்லியா சகப்பா இருந்தியா. ராட்சட் கடைக்கு அண்ணன் பாரு நாட்டுக்கிட்டீங்க. ஏய் போமே. ஏய் யாரா வா வாங்க. என்னங்க என்ன சொன்ன? போ மேவா. ஓ மேவா. உனக்கு பொண்டாட்டியா எனக்கு பொண்டாட்டியாவா? சந்தேகம் வந்தா டைவர்ஸ் பண்ணிடு. அடிச்சுனா அப்படியே. நான் போ சொல்லல. ஏங்க நீ தானே கேட்டா உனக்கு பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டியா? போ சொல்லல. ஆமா. போ வேண்டியதானே. வாரவன கூப்பிட்டு பேசுறேன் என்ன பண்ணுவாங்க? எதிர் பேச்சனங்க. யார் பேசுறாங்க? நான் சொல்றேன் போ. இது எப்படி இருக்குது? அட போப்பா. போப்பா நான் உம்மால கூட்டு வரேனா? ஏய் போடா வேலைக்கார பையா போடா. போடா வேலைக்கார நாயன்னு மரியாதையா சொல்லுங்க. போடா. என்ன முறைக்கிற? என் பார்வை அப்படிதான். வரப்ப திருப்பிடு. ஏய் என்னடா? என்ன? என்ன கேக்குற? ஏய் ஏய் என்னடா? ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் நானு. என்ன பண்ணுவ? என் குடும்பத்திலே ஒரு மாதிரியான லூசு நானு. சரியான லூசு நீதான்டா. அம்மாச்ச பௌர்ணமி கிட்டுக்கு வந்தா எங்க அட்டுக்கு ஆகாது. ஆவாதுடா. எங்க அப்பாவே 4 தடவை அடிச்சுக்கிறா பாத்துக்கோ. அப்பனாச்சியா? ஆமா. அவர் யாரு? நான். உயிர் கொடுத்த தெய்வம்டா. உயிர் குத்த தெய்வம்னா லூசு மாதிரி பேசுவானே என்ன? இதான்டா லூசு. என்னடா கொறங்க? என்னடா கொறங்க? ஓ சொல்லி போய் கொலை பண்ணிடுவேன். வயிறு இருக்காதே. யாருக்கு? வயிறு எரிங்கடக்கையோ. எரிங்கிடு. விடுங்க. என்ன? ஏங்க கோபறீங்க? ஏ விடுங்க. குழந்தை அவன் அப்பா எப்ப மூஞ்சி பேசுறா? கட்டினே இருப்பீங்க. யாரு? ஐயே. பாருமா அவன சும்மா குழந்தை. திட்டினே இருக்கறாரு. சும்மா இருங்க. அவனாடி குழந்தை. சும்மா இருங்கன்னு சொல்லிட்டேன். என்ன நீ குடுக்குற செல்லம் அவனுக்கு? பாருங்க. இவன் எப்படி நினைக்கிறேன்? ஆ. என் மகன் போல நினைக்கிறேன். ஏய் சிதம்பரம் பார். ஏம்மா நீ எனக்கு அம்மாவா? அம்மாடா ராஜா. நான் உனக்கு புள்ளையா? பால் குடுக்குறியா? ஏய் ஏய் வா. ஏய் வாங்க. செல்லம் கொடுத்தல்ல? என்ன கேட்டா இப்போ? பால் கேட்டா? குடு போ. என்ன குடிப்பா? குடி போய். சரியான ஆளு நீ. ஆச்சுனா அப்படியே. அவன் வேலைக்கார பையன் அவனை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். ஐயோ அப்பலாம் நினைக்க கூடாதுங்க. யாரு? வேலைக்கு அண்ணா சும்மா ஆயிடுமா? அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம குடும்பத்துல அவன ஒண்ணு நினைக்கிறேங்க. என்ன வீட்டுல வந்து சேர்த்து வச்சுக்க. அறிவுதா தானே உனக்கு? அதெல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கணும். பதக்கத்தின் மேலே எதற்கா வரவேற்றது தெரியுமா? எதற்காக? நமக்கு இருப்பதே ஒரே ஒரு மகன் கதிரவன். ஆமாங்க. வெளிநாடு சென்றவன் படிப்பு முடித்துவிட்டு இன்று வீட்டிற்கு வருகிறான். அப்படியா? ஆமா. என்னங்க இதை கேட்ட உடனே எனக்கு கைய உடலே கால உடலே. டேய் ரமேஷ், ரத்தகோதி பே. மைக்கபுடி வாட்சா பலானடி. யாரு? யாரு? பாட்டாஜி மாதிரி எழுதிக்கிறாங்க. எழுதுவாங்க. மோத்தங்க மாட்டே. ஏங்க பாட்டுல அது மாதிரி எழுதிக்குதே. ஆறு கட்டவனே. டேய் ரமேஷ், என்னக்கா? என்னக்காவா? எங்க பாட்டில இருக்கிற பெரிய கம்மி இருக்குது. அப்படியா? இருக்குடா, இருக்கும். சந்தோஷமான விஷயம்டா. ஓ மை காட், இந்த பக்கம் பார்த்தா என் முன்னாடி மாதிரி இருக்குது. இப்படி பார்த்தா என் கூத்தார் மாதிரி இருக்குது. டேய் ராஸ்கல். டேய் ஓ சந்தோஷமான விஷயம்டா. யாரா செத்துறாங்களா? என்னம்மா நல்ல வார்த்தை பேச மாட்டியா? என்ன அயல்நாடு சென்ற பிள்ளை படிச்சுட்டு இன்று வருவதை செய்தரா? ஓ மை காட், அப்படின்னா நேரா நீ போய் குஞ்சு பிடிக்கணுமே. யாரு? கோய் குஞ்சு பிடிச்சி சூப் வைக்கணும், மீன் குஞ்சு பச்சு பொரியல் பண்ணுங்க. அப்படியா? உனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? நேரா உனக்கு அரண்மனைக்கு போன உடனே உனக்கு ஆக்கற வேலை. ஆக்கிற வேலை. உனக்கு ஆக்கற வேலை. ஐயாவுக்கு ஓ. ஏய் உட்கார்ந்து சாப்பிடுற வேலை. சொன்னா கூட சொல்லிடுவான். சாப்பிடுற வேலை போ.
நீ போயிட்டு உணவு ஏற்பாடு சமையலுக்கு செய், உண்டான போ. ஏற்பாடு செய்யுமா? சரிங்க போ, போ, போ.